என்ன இவன் நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்கான்? ஒருவேளை நிலாவில் இடம் வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் போல. வாங்குறதா இருந்தா அவன் செலவுலே எனக்கு ஒரு இடத்த புக் பண்ண சொல்லிடலாம். டேய் செலியா, நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம வானத்துல இருக்க நிலாவை வச்சக்கன் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்க. என்ன நிலாவில் இடம் வாங்க போறியா? டேய், நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்ன மேற்கொண்டு டென்ஷன் பண்ணாத. டேய், உன் டென்ஷன்லாம் அப்படி ஓரமா தூக்கி வை. முதல்ல என் டென்ஷனுக்கு பதில் சொல்லு. உனக்கு என்னடா டென்ஷன்? உனக்கு என்ன டென்ஷனா? நீ தாண்டா என் டென்ஷனு. நானா? நான் என்னடா உன்னை டென்ஷன் பண்ண? டேய், காயத்ரி லவ் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு அனுப்புனே. காயத்ரி லவ் சொன்னியா? சொல்லலடா. இவனு எவ்வளவு தைரியம் இருந்தா லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு என்கிட்டே சொல்லுவேன். நீல மனுஷனாடா? ஏண்டா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு 3 வார்த்தை. அந்த 3 வார்த்தை சொல்றதுக்கு எவ்வளவு நாளாடா? உனக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா? டேய், சும்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காத. என்ன, நான் காயத்ரி கிட்ட என் லவ் சொல்லும் போதெல்லாம் யாராவது வந்து என்ன சொல்ல விடாம பண்ணிடுறாங்க. நான் என்னடா பண்ணுவேன்? டேய், காதல்னா டிஸ்டர்பன்ஸ் கம்பல்சரி இருக்கதான் செய்யும். அதே மீறி நம்ம லவ் சொல்லணும். புரியுதுடா, நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு கிட்டத்தட்ட காயத்ரி கிட்ட என் லவ் சொல்ல போற அந்த லாஸ்ட் செகண்ட் மிஸ் ஆயிடுச்சுடா. வேர்ல்டு கிரிக்கெட் மேட்ச்ல 6 அடிக்க வேண்டிய லாஸ்ட் பால மிஸ் பண்ண மாதிரி சொல்ற. உனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லு. டேய், புரியாம பேசாதடா. டேய், நான் சொல்ல போற நேரத்துல அம்மா வந்துட்டாங்கடா. என்ன பண்ண சொல்ற? என் அம்மாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு காயத்ரி கிட்ட, காயத்ரி நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல சொல்றியா? சும்மா புரியாம பேசிட்டு இருக்க. இது வரைக்கும் அன்னபுண்ணி ஆண்டி தான் உன் விஷயத்துல கட்டையை போடுவாங்க. இப்ப அம்மா வந்து கெடுத்துட்டாங்களா? அம்மா மட்டும் கெடுக்கலடா, நீயும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையை கெடுத்திருக்க. எது? நான் கெடுத்துட்டேனா? நானா? என்னடா சொல்ற? எங்க அம்மா கிட்ட நான் காயத்ரிய விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு அப்ப நீ சொல்லி புலம்பிருக்க. அதை பிடிச்சுக்கிட்டு அம்மா இப்ப உனக்கு காயத்ரிய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி என்ன வச்சுக்கிட்டே காயத்ரி கிட்ட சம்மதம் கேட்டாங்கடா. அச்சோ, அட பாவமே. டேய், சரியா சத்தியமா சொல்றேன்டா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. டேய், நீ எப்ப விரும்புறன்னு சொன்னியோ அப்பவே காயத்ரிய என் தங்கச்சியை தான் நான் நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன். தங்கச்சியா நினைக்க ஆரம்பிச்சிட்டல்ல, அத அம்மா கிட்ட சொல்லி நீ கிளியர் பண்ணிருக்க வேண்டாமா? டேய், என்னடா அது பழி ஏமால தூக்கி போடுற? எப்ப காயத்ரி என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்களோ அப்பவே இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்டா. அம்மா அப்படி பேசுறாங்கன்னா நான் என்னடா பண்றது? சரி, அதை விட அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நீ காயத்ரிய வேண்டான்னு சொன்னா உன்னை விட்டுருவாங்க. ஆனா வேற யாருக்காவது காயத்ரிய கல்யாணம் பண்ணி வைக்க நிச்சயமா முயற்சி பண்ணுவாங்க. அதை எப்படிடா தடுக்க முடியும்? நல்ல கொஸ்டின். நீ காயத்ரியை கட்டிக்கிறேன்னு சொல்லு, அம்மா அந்த முயற்சியை கைவிட்டுருவாங்க. என் பிரச்சனைக்கு முடிவு சொல்றான்னா பிரச்சனையை பெருசாக்க வழி சொல்ற. டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? காயத்ரி முடியாதுன்னு சொல்லிட்டா அம்மாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா என்கிட்ட காயத்ரி கிட்ட நீ பேசி சம்மதிக்க வைன்னு சொல்றாங்கடா. நீ சொல்றது உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ போன ஜென்மத்துல ஏதோ ஒரு லவ்வர்ஸை பிரிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த சாபம் உன்னை விடாம துரத்துது. முதல்ல அதுக்கு ஏதாவது பரிகாரத்தை பண்ணி தொழடா. அப்படியே நீ சொல்ற மாதிரி எல்லாம் இருந்தா கூட என்னடா பரிகாரம் பண்றது? பிரச்சனையோட இருக்க ஒரு 4-5 காதல் ஜோடியை கண்டுபிடிச்சு அவங்கள சேர்த்து வை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய காதல் கம்பல்சரி கை கூடும். இல்ல 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 இல்ல, நான் போன ஜென்மத்துல இல்ல, அதுக்கு முந்தின ஜென்மத்துல கூட நான் அந்த மாதிரி பாவெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன். நீ இந்த மாதிரி ஒரு பழியை என் மேல போட்டதால நாளைக்கே என் காதல காயத்ரி கிட்ட சொல்றேனா இல்லையான்னு மட்டும் நீ பொறுத்திருந்து பாரு. இவன் போற வேகத்தை பார்த்தா நிச்சயமா நாளைக்கு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன்.
சொன்னா நல்லது தானே, சொல்ல மாட்டானே.